ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் கணேஷ். நீ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையில் இருக்க யானைமலைக்கு தாங்க வந்திருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா சமணர் படுக்கை, அப்புறம் மேலே யானைக்கன்னு சொன்னி இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சரி வாங்க நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம். வாங்க மலை ஏற ஆரம்பிப்போம். போமா வாங்க போவோம். இந்த பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஏறதுக்கு கம்பிலாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். செமையாக இருக்குது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 10 மணிக்கு ஏற ஆரம்பிக்கிறேன் மேலே. ஒரு அரை மணி நேரத்தில் ஏறிடலாம்னு நினைக்கிறேன். மலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன மலை மாதிரி தான் இருக்குது நம்ம போன மலையோட. ஏற்கனவே நம்ம சேனலில் வெங்கன் மலை, கொண்டாரங்கி மலை, அந்த மாதிரி நிறையா மலையெல்லாம் போயிட்டு வீடியோ போட்டிருப்போம். யாரும் பார்க்கலைன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நல்லா வளைஞ்சு போதில்ல, சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்களேன் எப்படி விளைச்சி போயிருக்குன்னு பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஏறிடலாம் போல. குகை இருக்கா? குகையா இருக்கா? இந்த வாரையரு இந்த மாதிரி குகை மாதிரி ஏதோ போகுதுன்னு காமிக்கிறாங்க. வாங்க போய் பார்ப்போம். அப்புறம் என்ன இருக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா. என்னடா அவ்வளவு இருக்கு, குப்பையெல்லாம் போட்டிருக்காங்க பயங்கரமா. ஆனால் மழை வெயிலுக்குலாம் இந்த இடத்துல உட்காந்தோம்னா சூப்பராக இருக்குங்க. யாருங்க வெயில் நேரத்தில் உட்காந்துக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க எப்படி உட்காந்துருங்க. லைட்டா மேலே இருந்துச்சுன்னா தலையடிக்கும். முன்னாடி பாருங்களே. சரி வாங்க போமா. வாங்க போவோம். அம்புக்குறி போட்டிருக்காங்க. இதில் தான் போகணும்ட்டு அம்புக்குறி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓ செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்க ஃபுல்லாக வீடு, எவ்வளோ வீடு இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கா? மலை எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கா? நீ அந்த மலைக்கு வந்திருக்கணும், திண்டுக்கல் ரெங்கம் மலைக்கு, கொண்டாரங்கி மலைக்கு வந்திருக்கணும். அதோட பயங்கரமா இருந்திருக்கும். இந்த இடத்துல ஒரு பள்ளத்தாக்கு ஒன்று இருக்கு. அதை மட்டும் பேசிக்கிட்டே காலை விட்டுறாம பார்த்து வரணும். இந்த கொளுத்தி விட்டுருக்காங்க எவனும். கொளுத்தி விட்டுருக்காங்க. என்ன இப்போ கொஞ்சம் வெயில் ஓவரா வந்துருச்சு. கொஞ்சம் காலையில வெண்ணெய் வந்துட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மலை ஏறுறதுக்கு. அதே மாதிரி தண்ணி, உங்களுக்கு சாப்பாடுலாம் வேணுங்கிறத வாங்கிட்டு வந்துருங்க. எல்லா மலைக்கும் போயிடலாம், அதான் சொல்லுவேன். தெரியல, பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க. என்னது எஸ்ஏஎஸ்ஸா? இங்கே பாருங்க, நான் தண்ணிலாம் வாங்கிட்டு வந்துட்டேங்க. பேக்கு ஜிப்பை ஒழுங்கா மூடுங்க, கீழே விழுக கொட்டிட போகுது. ஓப்பன் ஏரியா. வியூஸ் நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்க. பாருங்க கொஞ்சம் தூரத்தில் அந்த நிலையம் எங்களுக்கு மழை வச்சுக்கு போயிடலாங்க. இங்கே இடத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யானை படுத்துருக்க மாதிரியே இருக்குமா. அதனால தான் யானை மலை அப்படின்னு பேர் வந்துருச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கல்வெட்டு நம்ம இப்போ உள்ள நவீன காலத்து கல்வெட்டு. வாங்க போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாஸ்க் மூடிக்கிட்டு மூஞ்சி தெரிய கிடமை போயிட்டு இருக்காப்புல. என்ன இருக்கா? போற வழி பார்த்தீங்கன்னா மலி மாறி அம்புக்குறி எல்லாம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வழி, இந்த அம்புக்குறியை ஃபாலோ பண்ணிங்கன்னா போனீங்கன்னா கரெக்டான இடத்துக்கு போயிடலாம். வழி மாதிரி பண்ணிங்கன்னா போயிடுவேன் வழி தெரியாம. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ரிஸ்காலாம் கிடையாது. சின்ன மலை தான், ஈஸியாகவே ஏறிடலாம். யார் வேணாலும் ஏறலாங்க. ஏற்றிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கொடி போட்டிருக்காங்க. இது தொல்லியல் துறை போட்ட மாதிரி இருக்கு. உங்க பாதுகாப்புல இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மலை என் செலவு நானே போட்டு கொடுத்தது. யார் நீ போட்டு கொடுத்தியாப்பா? சரிப்பா, என் செலவு நானே போட்டு கொடுத்தது. சரி சரி, நல்லது. இன்னும் இந்த ஜிப்பா மூடலையாவா? சரி சரி, போய் மேலே போ, மேலே போ. ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா இருங்க. நானே வாங்கி கொடுத்தது. நான் வராம போயிட்டேன்.
வர முடியல, இன்னைக்கு வந்துட்டான். பயங்கரமா இருக்குப்பா. கொஞ்சம் வேகமா வரக்கூடாது, அந்த பதிலெல்லாம் ஒதுக்கில வந்துருவான். இங்கே இருந்து பாருங்களே, ஃபுல்லாக எங்கிட்டு பார்த்தாலும் வீடாக இருந்திருக்கு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீடே இருந்திருக்காதுங்க. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா வந்து சமணர்கள் வந்து 9 இங்கே வந்து இருந்திருக்காங்க. ஓய்வு எடுக்கிற வந்து மேலே வந்து படுக்கைகள் கல்லில் வெட்டி வெட்டி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். படுக்கையெல்லாம் மேலே போய் பார்க்கலாம் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏற்கனவே இந்த வீடியோ வந்து இந்த மலை ஏறிட்டீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 10 வச்சு எரிச்சிருக்கனால வந்து ஓவராக ஹீட் ஆகுதுங்க. இந்த மாதிரி சாம்பல் இருக்க இடத்துல வந்து ஓவராக ஹீட் ஆகிருக்கும், ஹீட் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா வெயில், உங்களுக்கு வேறு. இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மலை. இங்கே யாருங்க ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு. பாஸ் கொஞ்சம் இல்லைங்க, நானும் வந்துக்கிறேன். இங்கே மெனக்கட்டு பெயிண்ட்லாம் எடுத்தாந்து இங்கே எழுதியிருப்பாங்க இவ்வளோ. ஓ 2022 20/10/2022. ஏன் தெரியல, கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தா வீடியோ பார்த்தா. வா, ஏரியா பயங்கரமா இருக்குங்க. இந்த மலைக்கே இப்படி சொல்றீங்கன்னா என்னடா, அடுத்த வாரத்துக்கு ஒன்று வேற மலை கூட்டிட்டு போறேன்டா. அங்கே வந்துட்டு பேசுறா, அங்கேனா நீ இப்போ வாயா பேச மாட்டேன், கம்முன்னு வருவே நீ. அந்த இடத்துல இருந்து படி மாதிரி இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. ஆனால் ரொம்ப சேதம் அடைஞ்சிச்சு. சும்மாவே ஏறி போகலாம், ஆனால் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. என்ன தெரியுது இங்க? ஓ சிவலிங்கமா? நான் ஒரு படுக்கை இருக்கும் பாரு, நான் ஒரு வீடியோல பார்த்தேன். ஓ இதுதான் இந்த இதுவா? இந்த தெரியுது பள்ளம், அந்த படத்துல இருந்து அந்த காலத்துல இருந்து மூலிகை வந்து அரச பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல பார்த்தாங்க. இதான் அந்த பள்ளம், ஏதோ கல்வமோ ஏதோ சொன்னாங்க, சரியா தெரியல. இந்த இருக்கீங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சமணர் படுக்கை. அந்த பழம் எதுக்குன்னு தெரியல, தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஓ இதாண்டா சமணர் படுக்கை. ஓய்வு எடுக்கிறது கண்டி சமணர்கள் வந்து இந்த மாதிரி கல்லில் வந்து வெட்டி வெட்டி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உட்காந்து தவந்து வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். போகணும் ரொம்ப படுத்துட்டேன். இந்த மாதிரி தான் அந்த காலத்து சமணர் ஓய்வு எடுக்கிறாப்புல. இப்படிதான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து ஓய்வு எடுத்திருப்பாங்க. அவன் கொஞ்சம் உள்ள வீட்டி பார்ப்பாங்க. அந்த இடத்துல சிவலிங்கம் மாதிரி இருக்கா, அது சொல்லுமா? நாங்கள் 2 தானே போகணும். இருங்க, உங்களுக்கு பேக் கேமரா திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதெல்லாம் இது சிமெண்ட் வச்சு இப்போ பூசின மாதிரி இருக்குதானே? கொஞ்சம் தெரியாம இருந்திருக்க மாட்டேன், அது இப்ப தெரியற மாதிரி வச்சிருப்பாரு, அவ்வளவுதான். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசா இருக்கா. இது பார்த்தீங்கன்னா வந்து குரு, சமணரோட குரு வந்து படுக்கிற கண்டி கொஞ்சம் பெருசா இருக்கிற அது. இந்த கூட சின்னலாம் வந்து அவளோட சீரர்கள் படுக்கிற காண்டி உள்ளது. கொஞ்சம் தள்ளிக்குங்கடா, வீடியோ தெரிய மாட்டேங்குது. வந்து உட்காந்துட்டாங்க அதுக்குமே. தங்கர் தெரியுதா? இதான் சரி, வாங்க வெளியில போய் பார்க்கலாம். இவ்வளோ பார்க்கலையா? பார்த்துட்டியா? இந்த இடத்துல ஏதோ ஒரு கல்வெட்டு இருந்தாருங்கன்னு பாத்தீங்கன்னா, பார்த்தீங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்துல உள்ள கல்வெட்டு. தெரியும் பாருங்க உங்களுக்கு. அதான் தெரியலங்க, லைட்டாக அழிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த கல்வெட்டு வந்து அழியாமறக்காண்டி ஒரு புடைப்பு மாதிரி ஒன்று உருவாக்கி அதுக்கு கீழே வந்து எழுதியிருக்கான். தெரியுதா உங்களுக்கு? பாதி அந்த லேயர் மாதிரி அழகாக வெட்டி மழை தண்ணியெல்லாம் படாமல் அளவுக்கு வெட்டி இந்த எழுதியிருக்காங்க பாருங்க. வெட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா குடஞ்சிருக்காங்க பாறையை. குடஞ்சி இந்த இடத்துல வெட்டியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மலை உச்சிக்கு தான் போய் பார்க்க போகிறோம். மேலே வந்து யானை கண்ணு சுனை இருக்குது, அதே பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உள்ளே போய் பார்த்துட்டோம் சமணர் படுக்கையை.
அடுத்து மேலே வந்து யானைக்கண்ணு சுனை மேலே நீர் பார்க்க போகிறோம். வாங்க போவோம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதான் மலைக்கே ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த மலையுமே வந்ததில்லை. இதை ஃபஸ்ட் நீ இப்போ தானே ஃபஸ்ட் டைம் மலை ஏறுற. வாங்க பையன் செங்குத்தா மலை ஏறுது, வாங்க ஏறி பார்ப்போம். உன் ஆர்வத்துக்கு ஒரு அளவே இல்லைடா. வாடா போவோம். ஃபஸ்ட்டு தான் வராங்க. அதுவும் அதனால தான் சின்ன மலையை கூட்டிட்டு வந்துருக்கீங்க. அடுத்தடுத்து போகப்போ பருவத மலை, வெள்ளையங்கிரி மலை அங்கே மட்டும் ஒன்று வைக்கலாம். அப்போதான் ரொம்ப வாய் பேச மாட்டாங்க. இதுல ஏறணுமா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பாறை வந்து ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்குங்க. வழுக்கு பாறை, அதனால கொஞ்சம் பார்த்து ஏறுங்க. எங்கன்னு அம்புக்குறி போட்டிருக்கான்னு பாரு. நம்ம வீட்டுல வழுக்குதுன்ட்டு பாதை மாறி போயிடாம. வாங்க பையன் பார்த்து ஏறணும். என்ன செங்குத்து மலை. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வந்து நியூ இயருக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து 2ஆம் தேதி கொண்டாரங்கி ரெங்கமலை போயிருக்குங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா டைம் கிடச்சிருக்கு வெளியில் வர்றதுக்கு. இனி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து அடுத்தடுத்து வீடியோ போடலான்னு இருக்கேன். அடுத்தடுத்து சரி, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முடிஞ்சா ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் போட்டு விட்ருங்க. ம், போகலாமா? கமெண்ட் பண்ணுங்க. அங்கே போவோம். இதான் பாதைன்னு நினைக்கிறேன். என்னடா பாதை? சரி வாங்க போவோம். இதுதான் அவங்களுக்கு பாதை எப்படி இருக்குன்னு. வாங்க போவோம். வா, இந்த இடத்துல பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்லோப்பாக போகுதுன்னு. வாங்க போவோம். போக முடியாதா? போகலாம். இந்த ஒரு பாதை இருக்குடா. இல்லை ஒரு வீடியோல பார்த்தேன். இதில் தான் போகணும்னு நினைக்கிறேனே. இதில் தான் போகணும். நான் இதில் தான் போகணும். இதில் ஆண்டா போகணும். இதில் இப்படி சுற்றி அப்படியே ஏறணும். அந்த போட்டு ஒரு படி மாதிரி வெட்டியிருப்பா, அதிலவே போகணும். ஃப்ரெண்ட்ஸ் போவோம். பார்த்து போடா. நீ பண்ற எனக்கு பயமா இருக்குடா. என்ன அப்படி வர? இருங்க, பேக் கேமரா ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தவந்து வந்துக்கிறீங்க. ஓ, இதுதான் அந்த கண்ணு. இந்த இருக்கடா யானை கண்ணு சுனை. டே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இருக்காரு மேல எழுதியிருக்காங்க பாருங்க, யானை கண்ணீர் சுனைன்னு போட்டிருக்கு. ஆனா எழுதியிருக்க தெரியல. நல்ல வேலைக்கு சும்மா இவன் தான் கண்டுபிடிச்சேன். நம்ம ஆளு. வாங்க இருங்க, பேக் கேமரா ஆன் பண்ணி காமிக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா அந்த யானை கண்ணு சொன்னீங்க. இந்த எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, யானை கண்ணீர் சொன்னேன்னு. இது வந்து யானையோட கண் பகுதியா. அங்கேருந்து பார்க்கும்போது யானையோட கண்ணு மாதிரி தெரியுமா. இந்த இடத்துல வந்து எப்பவுமே வத்தாம தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க. என்ன மாதிரி தண்ணி இருக்குது. தண்ணி ஆனா குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இல்லைங்க. ரொம்ப அசுத்தமா இருக்குங்க. சுத்தம் இல்லை, அது வேணா குடிக்க வேணாம். இப்போ குடிக்கிற மாதிரி இல்லை வேணே, ரொம்ப இதுவா இருக்குடா. சரி வாங்க போவோம். நம்ம நாங்கள் தண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். சரி போலாமா? வாங்க போவோம். ரொம்ப சருகலா இருக்குங்க. இந்த இடத்துல கரெக்டாக அந்த பாறையை பிடிச்சிக்கிட்டே போகிற மாதிரி நடந்து போகணும். அந்த போட்டு ரொம்ப இறங்கி போகாத. இந்த போட்டு செவத்தை ஒட்டியே வா. நாங்கள் அரை மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து மலைக்கு பாதி இடம் தான் வந்துட்டோங்க. இந்த பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து உட்காந்து ஒரு வியூ. கொஞ்சம் உட்காந்துருப்போமா? நல்லா இருக்கடா. இன்னுங்க போவோம். நின்று போவோம், தண்ணி குடிச்சு போவோம். கொஞ்சம் ரெஸ்ட்டு. இங்கேருந்து வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நானும் கணேஷ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. என்னாச்சு எங்க அத்தியா கீழே போட்டு வடாச்சு அஞ்சாருங்களே. தெரியுதா? ஏன்டா எப்படா? அட பைக்ல வைக்காம கையில வச்சுக்கோந்தேன், கீழே விழுந்தது. ஏன்டா சும்மா போட்டு பிடிச்சி வச்சுக்கிறதுல. பின்னாடி ஆன் பண்ணு. டிஸ்பிளே ஒர்க் ஆகுதா? டிஸ்பிளே ஒர்க் ஆகுதுங்க. ஆன் பண்ணி காட்டு மணி. ரொம்ப நொறுக்கி இருக்கு பாருங்க.
போன் ஆனா அடி சரியான அடி phone வாங்கிருக்கு. உடைஞ்சு மட்டும் டச் இருக்காதுல. அதெல்லாம் இருக்காது. நம்பர் அதெல்லாம் விழுதுங்க. பார்த்து இது வச்சுக்க. மேல உள்ள ஸ்கிரீன் மட்டும் தான் நல்ல வேலை. பாத்தீங்க. ஸ்கிரீன் மட்டும் நல்ல வேலை இங்க உருகிட்டு இங்கே இருங்க. வளைக்கி இருந்தா இங்க அங்கே வேறுக்கான். நல்ல வேலை இங்கே விழுந்து எடுத்துட்டியா போல. பரவாயில்ல. பாத்து இதுல பேண்ட் பேக்ல வச்சுக்கலாம். பேக்ல போட்டு லாக் பண்ணிக்க. இப்படி வச்சேன். இப்படி வச்சதுக்கு உள்ள நாடி போன மாதிரி இருந்து விட்டேன். அன்றா சாக்கிரியா? பாதை இருக்கும்னு நினைக்கிறேன்டா. பாதை இருக்கடா டே, மெதுவா போங்கடா டே. போன பத்திரமா வச்சுங்க. இப்படி இப்படி மடக்கி இப்படி திரும்பிட்டு இந்த பாத்தீங்களா கீழே இறங்கி போற மாதிரி இருக்கு. இந்த ஆடா இருக்கு படி. நான் சொன்னேன்ல அதான் படி. இருங்க ஆறேன். இந்த எழுத்தாரியா? ஐயா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா அந்த இடத்துல போகிறதுக்காண்டி ஒரு பாதை இருக்குங்க. ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வெட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து கால் வச்சு நடக்கிற மாதிரி ஒரு பள்ளம் மாதிரி வெட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்து போகணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 பேர் மேலே ஏறி போயிட்டாங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்தையும் வெட்டியிருக்காங்க பாருங்க. கடந்த போகிற மாதிரி இப்படி தான் போகணும். 2 காலை வச்சு வாங்க போ. ஓகே, வெளியே வந்தாச்சுங்க. பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா பாதை? இதில் தான் நம்ம ஏறி வந்தோம். அப்படியே ஏறி வந்தோம்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இப்படி சரிவலா போகுது. அதெல்லாம் வரணும், பார்த்து வாங்க இந்த இடத்துலலாம். அதே மாதிரி மேலே இருந்து வந்தாலும் அதே மாதிரி தாங்க இருக்குது. பயங்கரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்கு. அங்கே அந்த கோயிலை பாத்தியா? தங்க கோயில் மாதிரி மின்னுது பாத்தியா? தெரியுது அந்த இடத்துல. நல்லா தெரியுது. ஜூம் பண்ணுவோமா? பரவாயில்ல, நம்ம ஜூம் இவ்வளவுதான் காப்புது. கோபுரம் மட்டும் மின்ற மாதிரி இருக்கு. தக்க தக்கன்னு மின்னு சூரிய வெளி போட்டோன்னு. சூப்பரா இருக்கு பென்ஸ் அது. வாங்க போ. அப்படியே ஒருத்தன் இங்க கடுப்பாய். ரோட பாருங்க கீழே. அந்த கோயில் நல்ல ஃபேமஸான கோயில். கால கூட்டமா இருக்கு. கீழே வந்து பாருங்க பென்ஸ் கோயில் ரோட. அந்த இடம் நல்லா இருக்கே. இந்த மலை. இந்த வாரங்க இந்த ஒட்டுல தான் போகணும். ஒட்டுலயே போக மாட்டேன், போக முடியும். நம்ம அவன மாதிரி இறங்கி போனா கொஞ்சம் ஆபத்து, கொஞ்சம் மேலே ஏறி வரணும். நல்லா இருக்குல்ல? இதான் பாதையா? அதானே பாதை. இதான் கரெக்டா போயிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஏதோ இது இருக்கேடா, கொகை மாதிரி. போக முடியுமா என்னன்னு இல்லடா. போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நல்லா இருக்குப்பா இடம். மழை இலை பெஞ்சுன்னா உட்காந்துக்கலாம், சூப்பரா இருக்கும். ஓ வா, இது வழியே போயிட்டு வரும்பா அப்புறம் என்ன பார்த்துக்குவாங்க. ஓ சுரங்கம்மா, இந்த நான் வந்துட்டேன். இங்கே பாருங்க, நான் வந்தா பாதையை பாருங்க. இந்த ஒட்டு வழியே இப்படி நடந்து இப்படி வந்து இப்படி வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு பாதை தெரியும், அதில் போகலாம். இங்க இடத்துல உட்காந்து பாக்குறதுக்கு செமையா இருக்குடா. என்னவா இருக்கு கீழே? நல்லா இருக்கு. என்னது இது? என்னது இது? இங்க ஒண்ணும் இல்ல. நாங்க போவோம். ஒவ்வொரு இடத்துல கோயிலுக்குள்ள வந்து சிவலிங்கம் இருக்குன்னு நினைச்சேன், ஆனா எதுவும் இல்ல. இங்கெல்லாம் இருக்காரா? இங்க வாடா. இங்க என்னது? ஏதோ வெட்டி எடுத்துருக்கா, இல்ல விழுந்திருக்கான்னு தெரியல. நல்லா இருக்குடா. இந்த புறா நடந்து வர மாதிரி சூப்பரா இருக்கு. ஆட்டாம்புடி இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. நினைக்கிறேன் பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க, பயங்கரமா இருக்கு. ஓ இந்த இடத்துல தேன் கூடு இருந்திருக்குமோ? தேன் கூடு இல்ல, பப்பி கூடு. இங்க வாருங்களே, இங்க வாங்களே ஒரு நிமிஷம். பப்பி கூடுறா. இங்க இருந்து பா, இங்க பாரு, இது பப்பி. குருவி வந்து கூடு மலைக்கு மேல வச்சு கட்டிருக்கு பாருங்க. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. தெரியுதா உங்களுக்கு? நல்லா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன வந்து சிட்டுக்குருவின்னு நினைக்கிறேன். மலையில அழகா அந்த தூக்குநாங்குருவி கூடு மாதிரியே மேலே கட்டி வச்சிருக்கீங்க ஒரு குருவி. நல்லா இருக்கு இங்கேருந்து பார்க்குறது. அப்படியே இங்கேருந்து பாருங்க வியூவை, பயங்கரமா இருக்கு.
கழட்டி அதை எடுத்துக்க. ஆமா ஆமாடா இந்த இடத்துல ஒரு சுரங்க பாதை இருக்கு. ஆமாடா ஒரு வீடியோல பார்த்தேன் நான். இந்த இடத்துல வந்து சமணர்கள் அந்த ஒரு ஆசிரியர் இருக்காருல்ல, ஒரு குரு, ஆமா, அந்த குரு வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துருப்பாராம். இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நீ வேற உட்காரு சொல்றேன், இங்க உட்காந்துக்கிட்டு சீடர்கள்லாம் இங்க உட்காந்துருப்பாங்க இந்த இடத்துல. திருப்பி சொல்லுங்க. ஏய் சாமியார் இருந்தா போறாரு. சாமியார் மாங்க் மண்டையில மூலிமா இருக்காது மாங்க் வந்து. திருப்பி சொல்லுங்க. அதான்டா கரெக்டான பொசிஷன். சாமியார் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல இருந்து அவர் உட்காந்துருப்பாரு. நான் உட்காந்துக்கிறேன். நாங்களாம் அந்த சீடர்கள் வந்து இப்படி வந்து கேட்டுக்கோங்க அப்படி உட்காந்து. நீ கரெக்டா இருக்கடா, இண்டி விட்டாங்க. முடி இடிலாம் எடுத்து பயங்கரமா சூப்பரா இருக்கடா. அதுக்கு இதுக்கான லைக் போடுங்க மேம். சூப்பரா அருமையான இடம் தேர்ந்தெடுத்துருக்கா பாருங்களே. உள்ள வந்து பாரு. மழை எந்த மழை வெயில் எதுக்குமே வந்து இங்க எதுக்கும் போக வேணாம், இங்கேயே இருந்துக்கலாம் எல்லாத்துக்குமே. உள்ள வர மாதிரி அருமையான இடம். வாங்க உள்ள சரி நானும் வந்து உட்காந்து பாக்குறேன். லைட் அடிங்க வா, இருட்டா இருக்குல்ல. டே லைட் அடிச்சு போடா டே, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் லைட் அடிக்காம போகாதீங்க. அந்த பூச்சி வெட்ட தெரியும் என்னவனே. பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அமைச்சரே. வாங்க எல்லாரும் போவோம், எல்லாரும் போவோம் வாங்க மொத்தமா போவோம். ஐயோ கொஞ்சம் பார்த்து வரணும். இருட்டா இரு நான் லைட் ஆன் பண்ணிக்கிறேன். இருங்கடா, நீங்க லைட் அடிக்க மாட்டேங்கிறீங்க, நானே ஆன் பண்ணிட்டு போங்க. வாங்க பையன், கொஞ்சம் இருட்டா இருக்குது. கொஞ்சம் போக முடியாது, போக முடியாது. என்னடா நீங்களா ஒரு பாதையை கண்டுபிடிச்சு போய்க்கிருக்கீங்க. இந்த ஆள் பழக்கம் இருக்குது. ஆள் பாக்குறீங்க, இதுக்கு மேல அதுக்குள்ள போக முடியாது. ஏதோ செத்து ஆடு ரொம்ப உள்ள போகாதீங்கடா. ஏதோ ஆடு குட்டி செத்து கிடக்கு. ஆடு குட்டி செத்து கிடக்கு. ஆட்டுக்குட்டியா செத்து கிடக்கா? அட பாவமே, எலும்பு இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாடா, எலும்பு கூட தான் கிடக்கு. நாடா நாயாடா? மாடு. ஆடு ஆடு ஆட்டுக்குட்டியா? ஆட்டுக்குட்டி ஆடு குட்டின்னு தெரியல. பாருங்க பையன் எப்படி இருக்குமே. நீ எதை பார்க்க சொன்னா எதா பாத்துக்கிட்டீங்க போய் பாத்தீங்களா? இங்கதான் உட்காந்துக்கணும், நிக்க கூட முடியாதுங்க இந்த இடத்துல. வைக்கிற மாதிரி வரும். உட்காந்தான் போற மாதிரி வரும். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குப்பா இடம். இதுக்கான லைக் எதுக்குமே பிரச்சனை இல்ல, மழையா இருந்தாலும் சரி வெயிலா இருந்தாலும் புயலே வந்தாலும் நல்லா அசால்ட்டா காரமா உட்காந்துக்கலாம். நல்லா இருக்கு. இதுக்கான லைக்க போடுங்க. எப்பமா போயிட்டு மேல போயிட்டு உச்சியை பார்த்துட்டு கீழே இறங்க வேண்டியதான். ரொம்ப தவந்துதான் மரமா இருக்கு இந்த இடத்துல. ஆனா நடந்து ரொம்ப வழுக்கலா இருக்கு பாத்தியா, சைனிங்கா இருக்கு பாத்தியா. ஆடு நடந்து போய் சைனிங் ஆயிடுச்சு, ஓரா நேரமா இருக்குது. எப்படி போறோம்னு இப்படிதான் போகணும், குமிஞ்சு. இந்த இடத்துல ஒரு சூப்பர் பிளேஸ் இருக்குடா, அதே மாதிரி அதுல வந்து பாதி பாதி கொஞ்சம் பாதை போகுது அங்கே இருந்து. எனக்கு வந்து இந்த இடம்பா, எனக்கு இந்த இடம் அப்பா, நான் இடத்துல செட்டில் ஆயிட்டேன். இடம் நல்லா இருக்கு. படுத்தாவே பயங்கரமா நல்லா ஜில்லுன்னு இருக்குடா இடம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. இங்க பாருங்க அவனை அங்க என்ன தேடுற, என்ன தேடுறீங்க? இல்ல இந்த அந்த கூட மாதிரி ஒண்ணு இருக்கு. இந்தா நான் செல்ஃபி கேமரா வச்சிருக்கேன், திருப்பிக்க கேமரா திருப்பிக்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம். இதுல எப்படி போனாலும் கொஞ்சம் டைட்டா இருக்கு, கொஞ்சம் குமிஞ்சு போற மாதிரி தான் வருது. என்னென்ன பண்றாங்க பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அது ஒன்று ஓட்ட மாதிரி தெரியுது. வாங்க போய் பார்ப்போம் உள்ள வேற எதுவும் இருக்கா பார்ப்போம். நாங்கள் ஒரு மலை கேள்விப்பட்டோம்னா எதையும் விட மாட்டோம், சந்தை புந்து எல்லாத்தையுமே பார்த்துருவோம் ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா. அந்த மாதிரி இன்னைக்கு இங்கே இந்த மலையில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அந்த வீடியோவில் பார்க்கலாம். நிச்சயம் பாருங்களேன், அந்த புல்ல எவ்வளோ அழகா இருக்கு, செம்மையா இருக்கு. என்னமா இருக்கும் இல்லை அப்படி விட்டு எடுத்துருவா. பஞ்சு மத மாதிரி சூப்பரா இருக்குங்க, செம்மையா இருக்குங்க. இங்க லாங்கில் காமிக்கிறேன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா எல்லாத்தையுமே. இங்க பாருங்க, ஓகே கிட்டத்தட்ட நம்ம மலைக்கு கிட்ட உச்சிக்கு பக்கத்துல வந்துட்டோம். இன்னொரு கொஞ்ச நேரத்துல வந்து மலைக்கு போறோம். அந்த ஒரு ஆள் வெறி வரைக்கும் மலை உச்சிக்கு போயே ஆவேன் அப்படின்னு ஒருத்தன் போயிட்டு இருக்கேன் ஹெல்மெட் தூக்கிட்டு. அவனுக்காண்டி ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நான் வரேன் மலை ஏறுறதுக்கு.
நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ். வந்தெல்லாம் ஏறி போக வைக்கிறாங்க. ரொம்ப ஆனால் ரொம்ப செங்குத்தாக தான் இருக்குது. நான் எல்லா மலையிலையும் சொல்கிற டைலாக் இங்கேயே சொல்லிட்டேன். இது ரொம்ப செங்குத்தாக இருக்கு. ஆனால் இடம்லாம் பயங்கரமாக இருக்கு. எஞ்சாருங்களே இதுக்கெல்லாம் போய் உட்காந்தா ரொம்ப கூலிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த இடம் ஒன்று நல்லா இருக்கு. நீங்கள் ஒரு இடம் சேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மலையை. இதோடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு பேக்ரவுண்ட் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அப்பா வெயிலில் மட்டும் ஏறக்கூடாதுங்க, ரொம்ப நல்லா அடிக்குது, ரொம்ப வெக்கையாக இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி. 10 மணிக்கு ஏற ஆரம்பித்தா 1 மணி நேரமாக ஏறிக்கிட்டு இருக்கான். அவ்வளோ லேட்டாலாம் ஆகாது. மலையில் ஏறியல சின்ன மலை தான். நாங்கள் அன்றைக்கி உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்கள் வேறு வந்தால் காலையில் ஒரு 6-7 மணிக்கெலாம் மலையில் ஏறுற மாதிரி பார்த்துக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்பரா இருக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வராதுன்னு சொன்னால ஏற முடியாதா மலையில்? டைட்டாக இருக்கும். ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு வராதுங்க. லோயரு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் இந்த மாதிரி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மலை ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் ஏறலாம். கொஞ்சம் பார்த்து வரணும். நீர் குறைய பற்றி வரக்கூடாது. இங்கே இந்த லைட்டை தாண்டணும் அப்படி. எஸ் ஒரு அரை அடி தாண்டுற மாதிரி வருது. இந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும் தண்ணி போகிற மாதிரி இருக்குங்க. ஏ நீ தாண்டா அவ்வளோதாங்க. மலை உச்சியை அடைஞ்சிட்டேன். மலை உச்சிக்கு வந்தாச்சு நம்ம. போவோம் மேலே கொஞ்சம் தூரம். இதை பார்த்தீங்களா? இதான் கொடிமரமா? கொடிமரமா ஏதோ இருந்திருக்கு. கொடிமரமே. கொடிமரம் தானே? இங்கே கொடி ஏற்றி என்னன்னு இருப்பாங்க. அந்த கூட ரொம்ப போகாதீங்கடா, இங்கிட்டே நின்னுங்க. ரொம்ப இறங்கி போகாதீங்க கீழே. அப்பா 10 நேரம் உட்காந்துருப்போமா? அவ்வளோதான் காய்ஸ். கிட்டத்தட்ட நம்ம வந்து முடிச்சு வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏறி வரும்போது இந்த அதெல்லாம் வந்திருக்கோம். அப்போ தெரியுதுங்களா? அங்கேருந்து ஏறி வந்தான், இங்கே வந்துட்டான், உச்சியில் அடிக்கிறான். இப்போ இங்கே ஏதாவது தீபம் ஏற்றுறடா இதுதான் நினைக்கிறேன். அவனே இந்த இடத்துல தான் தெரிஞ்சு தீபம் ஏற்றுவான்னு நினைக்கிறேன். மழை தெய்வம் கார்த்திகை அன்னைக்கு வந்தா அதை ஏற்றிருக்கா பாருங்க. கருப்பா தெரியுதா காட்டிக்கிறியா? இதெல்லாம் தீபம் ஏற்றின இடம். பிசு பிசுன்னு ஒட்டுதுடா. என்ன நினைக்கிறேன்டா, இந்த இடம்லாம் பூரா என்ன உடஞ்சிருக்குங்க, பிசு பிசுன்னு ஒட்டுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்றிருப்பாங்க. எங்க எஸ் கணேசனா? ஆமா நம்ம பேர் வேணா இங்கே எழுதி வச்சிருக்காங்க. நானே எழுதிட்டு போனேன் நைட் வந்து. சரி நின்று சும்மா நின்னுங்க. ஏன் நிற்க வேண்டியானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்ட்டு நம்புறேன். ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இது போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நம்மளோட வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஸ்டுடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் போய் ஃபோட்டோ எடுக்கிறேன். சரி வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.